ஹாய், நம்ம இன்னைக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த சாப்டரில் ஒரு பார்ட் கலோரிமெட்ரி அதை பற்றி பார்க்கலாம். இப்போ கலோரிமெட்ரி, கலோரி அப்படின்னா ஹீட்டு, மெட்ரினா மெஷர்மெண்ட். அதாவது எந்த ப்ராசஸாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராசஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருக்கட்டும், அதில் நடக்கிற ஹீட் சேஞ்சஸ் எவ்வளோ, அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, டெம்பரேச்சர் எவ்வளோ, இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஹீட் ரிலேட்டடாக படிக்கிறது தான் கலோரிமெட்ரி. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கேரிட் அவுட் பை யூஸிங் எ கலோரிமீட்டர். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட்னா அதுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு லெட்டரில் எந்த லெட்டர் போட்டாலும் ஓகே தான். இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஃபார்முலாவாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், Q/m டெல்டா T. ஓகேங்களா? அப்போ ஹீட்டுனா எவ்வளோ? ஹீட்டுனா இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க, எஸ் இல்லைன்னா சி ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அப்போ MS டெல்டா டீட்டா. டெல்டா டீட்டானா சொல்கிறேங்க, டெல்டா டீட்டா. இப்போது Qனா என்னென்னா ஹீட்டு, எம்னா மாசு, டெல்டா டீனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் டெல்டா டீட்டான்னு போட்டிருக்கேன். இங்கே டீ இருக்கு இல்லையா, இதுதான் டெல்டா டீட்டான்னு போட்டிருக்கேன். இப்போது அதாவது 1 கிராம் சப்ஸ்டன்ஸை மாஸ் கவர் பண்ணணும். ஸோ 1 கிராம் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ், நம்ம சிஜிஎஸ் யூனிட்னால டிகிரி செல்சியஸ் கிராம் யூஸ் பண்ணிக்கிறோம். 1 கிராம் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் நம்ம கொடுக்கணும். ஒரு பொருளுக்கு ஹீட் கொடுத்தா தான் அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ எவ்வளோ ஹீட் கொடுக்கணுமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. இப்போ அயன் இருக்குது, காப்பர் இருக்குது. காப்பர் 1 கிராம், ரெண்டுமே 1 கிராம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுலேயும் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது காப்பர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிறதுக்கு கம்மியான ஹீட் எடுத்துக்கலாம், அயன் அதிகமான ஹீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ தனித்தன்மை வாய்ந்தது, ஒவ்வொரு பொருளுக்குமே அது மாறுபடும். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிற டேர்ம் கொண்டு வந்தாங்க. ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கேரிட் அவுட் பை யூஸிங். எதை வச்சு பண்ணுவாங்க இதை சொல்லிடுறோம், ஆனால் எதை வச்சு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க? கலோரிமீட்டர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி. இது ரெண்டாவது பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் ஒன் கலோரிமீட்டர்னா, ரெண்டாவது பிரின்சிபல் ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை. நல்லா நோட் பண்ணுங்கள், இட்ஸ் நாட் டெம்பரேச்சர், இது ஹீட். ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை கோல்டு பாடி. ஓகேவா? அதாவது ஹீட் கெயின்டு பை கோல்டு பாடி. இப்போ பாத்திரத்தில் நம்ம தண்ணி காய வச்சிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம அந்த பாத்திரத்தை போய் தொடுறோம். இப்போ சொல்லுங்கள், யார் ஹாட் பாடி, யார் கோல்டு பாடி? நம்ம கோல்டு பாடி. அந்த பாத்திரம் ஹாட்டாக நல்ல நிறைய டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அது ஹாட் பாடி, நம்ம கோல்டு பாடி. இப்போ நம்ம தொட்டால் நம்மளுக்கு சுடுது. ஏன் சுடுதுன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்டு நம்மளுக்கு வந்துருச்சு, வெளியில் சரௌண்டிங்ஸில் லாஸ் ஆகாமல் அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ ஹாட் பாடி லாஸ் பண்ணுற ஹீட்டையெல்லாம் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஹீட் லாஸ் ஆகாமல் கோல்டு பாடி அது வாங்கிக்குது ஹாட் பாடிக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது மெயின். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. இது எதை சொல்லுது? எனர்ஜி எங்கேயும் வேஸ்ட் ஆகலை, ஹாட் பாடி கொடுக்குற ஹீட்டை கோல்டு பாடி வாங்கிக்குது. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகலை எங்கேயும் அப்படின்னு சொல்கிறதா கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சம்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதனுடைய அந்த சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வெவ்வேறு, ஒன்று ஆயில் ஒன்று வாட்டர் அப்படி வச்சுக்கலாமா? ரெண்டும் வெவ்வேறு சப்ஸ்டன்ஸு. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ வெவ்வேறு சப்ஸ்டன்ஸ்னால் என்னது? அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ S1 S2 இதனுடைய மாஸும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. M1 அது வேறு மாதிரினா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டீட்டா, இதனுடைய டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய ஃபைனல் மிக்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா?
இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். இதை தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற ஹீட்டும் இங்கே இருக்கிற ஹீட்டும் இது வந்து கோல்டு பாடி கிடையாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே யாருமே ஹாட் பாடி, சப்போஸ் இது ஹாட் பாடியாக இருந்துச்சுன்னா இது கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா என்னாகும், ஹாட் பாடியிலேருந்து ஹீட்டு கோல்டு பாடிக்கு போகுமே தவிர அதுக்குள்ளேயே தான் இருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது. அப்போ இதனுடைய ஹீட் என்னது, ஹீட்னா நான் என்ன சொன்னேன், S ஈக்குவல் டு, அது எதுலேருந்து கொண்டு வரணும்னா S ஈக்குவல் டு Q/m டெல்டா T பார்த்தோம்ல, அதுலேருந்து கொண்டு வரணும். அப்போ ஹீட் அப்படின்னா Q தானே ஹீட்டு, ஹீட் ஈக்குவல் டு ms டெல்டா தீட்டா. எஸ்ஸுக்கு பதிலாக சீனும் சொல்லியிருக்கலான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது ms டெல்டா தீட்டா. ஓகே, இதுதான் ஹீட்டா. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் என்ன, இந்த ரெண்டு ஹீட்டும் ஆட் ஆகி இது ஃபைனல் நம்ம மிக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது சொல்லுங்கள், m1 s1 θ1. இது வந்து ஃபஸ்ட்டு பாடியோட ஹீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாடியோட ஹீட் என்ன, m2 s2 θ2 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் டெம்பரேச்சர். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும் இல்லையா, அதை வெளியவே வச்சுக்குங்க. மீதி என்னென்ன இருக்குது, இதனுடைய m1 s1ம் இதனுடைய m1 s1ம் இருக்குது. மொத்தத்தில் ms θ வரணும் இந்த ஹீட் சொல்லணுன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அதாவது மிக்சருக்கு ஹீட் சொல்லணுன்னா. அப்போது m1 s1 θ ஃபைனல் தான் இங்கே இருக்குது, வெளியே எடுத்துட்டோம், ப்ளஸ் m2 s2. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வரலாமா. அப்போ இங்கே கொண்டு வாங்க, m1 s1 θ1 ப்ளஸ் m2 s2 θ2 டிவைடட் பை m1 s1 ப்ளஸ் m2 s2. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன தான் இருக்கும், எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், தீட்டா ஃபைனல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்க்கலாம். இதை வந்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இஃப் பாடிஸ் ஆர் ஆஃப் சேம் மெட்டீரியல்னால் என்ன அர்த்தம்னா, இப்போது நான் சொன்னேன்ல இங்கே வெவ்வேறு எடுத்துக்கிறோன்னு, அவங்க சேம் மெட்டீரியல்னால் எப்படி சொல்கிறாங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுதான் கான்செப்ட்டு. சேம் மெட்டீரியல்னால் இங்கேயும் வாட்டர். ஓகேவா, அதுதான். இஃப் பாடிஸ் ஆர் ஆஃப் சேம் மெட்டீரியல் தட் இஸ் C1 ஈக்குவல் டு C2. நாம் என்ன எடுத்துக்கலாம், S1 எடுத்திருக்கோம், இவங்க C1 எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். C1 ஈக்குவல் டு C2. அப்போ எங்கே கொண்டு வந்து ரெண்டு ஈக்குவல்னு போடணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், வெளியே எடுத்திருப்போம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், வெளியே எடுத்து கேன்சல் பண்ணியிருப்போமா. இப்போ கேன்சல் பண்ணால் m1 θ1, ஏன்னா இதான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ m1 θ1 ப்ளஸ் m2 θ2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அதுதான் கிடைக்குமா, அந்த ஆன்சர் இருக்கா, m1. ஓகே, இது இருக்குது. நெக்ஸ்ட்டு, இஃப் பாடிஸ் ஆர் ஆஃப் சேம் மாஸ் m1 ஈக்குவல் டு m2. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதுக்கு பார்த்தாச்சு. இப்போ S1 அப்படியே தான் இருக்கும், இப்போ அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ ரெண்டாவது கண்டிஷன், m1ம் m2வும் ஈக்குவலாம். அப்போ அதை வெளியே கொண்டு வந்துடலாமா, வெளியே கொண்டு வந்துட்டா அது மட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இந்த m1 இது இருக்கு இல்லையா, இது மட்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், S1 θ1 S2 θ2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2 அப்படின்னு வரும். அது இருக்கா, இங்கே C1னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அதாவது S1 தான் இங்கே வந்து C1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் m1 ஈக்குவல் டு m2. இது m1 ஈக்குவல் டு m2 தானே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். C1 ஈக்குவல் டு C2. இந்த இதில் C1 ஈக்குவல் டு C2 போடுங்க. அப்போ என்னாகும், தீட்டா மிக்ஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஈக்குவல்னால் என்ன ஆகும், வெளியே எடுத்துருவீங்க Cயை. அப்போ θ1 ப்ளஸ் θ2. Cயை வெளியே எடுத்தாச்சா, இங்கே C ப்ளஸ் C, ஏன்னா சேம் இல்லையா, C ப்ளஸ் C 2C. அப்போது CC கேன்சல் ஆயிடுச்சுன்னா θ1 ப்ளஸ் θ2 டிவைடட் பை 2. ஓகேவா, ஓகே. இது கவர் பண்ணல. டெம்பரேச்சர் ஆஃப் ஃபோர்த்து பாயிண்ட்னா டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர் தீட்டா மிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to lower temperature. இப்போது ரெண்டு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணி கிடைக்கும் இல்லையா, அந்த மிக்சருடைய டெம்பரேச்சர்
இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இதுக்கு. இப்போ ஐஸையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த வாட்டர் வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 100 டிகிரி செல்சியஸே வச்சுக்கோங்க. ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிக்சர் என்ன வரும்? ஒன்று 0 டிகிரி செல்சியஸ் வரும், இல்லை 100 டிகிரி செல்சியஸ் வரும், இல்லைன்னா அதுக்கு நடுவில் தானே வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. -1 டிகிரி செல்சியஸ் வருமா? அதுக்கு மேலே 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வருமா? வராது. அப்படின்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். லோயஸ்ட் டெம்பரேச்சரை விட ஃபைனல் மிக்சரோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கலாம்? அதிகமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். அதை தான் இவங்க வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் ஆஃப் மிக்சர் தீட்டா மிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, எதை விட அதிகமாக இருக்கும்? லோயர் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். அப்போ லோயர் டெம்பரேச்சர் ஆர் ஈக்குவல் டு லோயர் டெம்பரேச்சர் தீட்டா எல். அண்டு ஹையர் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹையர் டெம்பரேச்சர். அதை தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், தீட்டா மிக்ஸு இது எப்படி பார்க்கணுன்னா, தீட்டா எல் அதாவது லோயர் டெம்பரேச்சர் வந்து தீட்டா மிக்ஸை விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? தீட்டா மிக்ஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே 101க்கும் போகாது, -1க்கும் போகாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு, இப்போ கொஷினு கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு தான். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஓகே, a calorimeter full of hot water is hung in the vacuum. vacuumனா என்னது? empty space. ஓகேவா? வேக்கம்னா எம்டி ஸ்பேஸ். அப்போது இந்த எம்டி ஸ்பேஸ்னால் எந்த ஒரு மெட்டீரியலுமே இருக்காது. ஜென்ரலாக வந்து ஹீட்டை கடத்துறதுக்கு 3 இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ஷன். என்னது? கண்டக்ஷன். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன்னா இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, பாத்திரத்தை வைக்கிறோம், அதில் பட்ட உடனே அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே வந்து நெருப்பு பற்ற வச்சிடுறோம் அந்த கம்பியில். இந்த கம்பியை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு சுடுமா சுடாதா? சுடும். அப்போ அந்த ஹீட் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யார் மூலியமா? ஒரு சாலிட் மெட்டீரியல் மூலியமா. ஓகேவா? சாலிட் மெட்டீரியல் மூலிமா நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது கண்டக்ஷன். கன்வெக்ஷன் அப்படின்னா, இப்போ வந்து மேலே அரிசி இருக்கும், சாப்பாடு சமைக்கும்போது கீழேயும் அரிசி இருக்கும். அப்போ கீழே வந்து நம்ம ஃபயர் பண்ணோன்னா கீழே இருக்கிற அரிசி மட்டும்தானே வேகணும், ஏன் மேலே இருக்கிற அரிசியும் வேகுது? அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாலிகுல்ஸே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே போகும். இந்த மாதிரி சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே எந்த மாலிகுல்ஸும் மூவ் ஆகலை, ரிஜிடாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுது? அந்த சாப்பாடு கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். ஸோ மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈஸியாக இருக்கும், லிக்விடில் நடக்கும். இது வந்து என்னென்னா கன்வெக்ஷன். ஓகேவா? கொஞ்சம் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு இது வந்து கன்வெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேடியேஷன். ரேடியேஷன்னா என்னென்னா, அதாவது எந்த ஒரு மீடியமே அதுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போது அங்கே வந்து ஃபயர் ஆகிட்டு இருந்தால் நம்மளுக்கு அனல் அடிக்கிற மாதிரி இங்கேயே தெரியும். ஓகே, அதே மாதிரி சன்னோடைய ஹீட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதில்ல. சன் என்ன அயன்ராடை வச்சு நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்ருக்கா? இல்லை. ஆனால் சன்னோட ரேடியேஷன் தான் சொல்லுவோம். அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்த வெப்பத்தை. அது எப்படி? அது வந்து ரேடியேஷன். அது எம்டி ஸ்பேஸில் கூட ட்ராவல் ஆகும் ரேடியேஷன்ஸ். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கணும், அது மூலிமா இதெல்லாம் வந்து பொருளை வச்சு கடத்துச்சு ஹீட்டை. ஓகேவா? ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு, அது மூலிமா கடத்துச்சு. ஆனால் ரேடியேஷனுக்கு எந்த பொருளும் இல்லைன்னா கூட அதால் ஹீட்டை கன்வே பண்ண முடியும், கடத்த முடியும். ஓகேவா? அதுதான் வந்து ரேடியேஷன். ஓகே, எ கலோரிமீட்டர் ஃபுல் ஆஃப் ஹாட் வாட்டர் இஸ் ஹங் இன் வேக்கம். ஓகே, ஒரு கலோரிமீட்டரில் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஹீட் எது மூலிமா லாஸ் ஆகும்? வேக்கம். எந்த பொருளுமே இல்லை, வெற்றிடத்துலையும் லாஸ் ஆகுச்சுன்னா அது எப்படி? ரேடியேஷன் மூலிமா தான் நடக்கும். ஸோ கூல் பை ரேடியேஷன். ஹீட் வந்து இன்னும் கூல் ஆகுமா? ஹாட் பாடியிலேருந்து லாஸ் பண்ணுமா? ஹாட் பாடி இன்னும் ஹீட்டை கெயின் பண்ணுமா? லாஸ் தான் பண்ணும். ஸோ கூல் பை ரேடியேஷன். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 200 gram of water at 50 degree Celsius. Water at 50 degree Celsius was added to 1 gram of ice at 0 degree Celsius. The final temperature of the mixer. அப்போது இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறாங்க, ஐஸையும் வாட்டரையும் ஆட் பண்ணுறாங்க.
அந்த ஆட் பண்ண மிக்சருடைய ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. சரி, இங்கே வாட்டர், இங்கே ஐஸ் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஐஸ் எடுத்துக்கலாம். ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இந்த 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஐஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட்டு சாலிடு ஸ்டேட்டில் இருக்குமா. இப்போ என்ன ஆயிரும்னா 0 டிகிரி செல்சியஸ் லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேவா? இப்படி கன்வெர்ட் ஆகுது இல்லையா மிக்ஸ் பண்ணும்போது. அதனால தான் நம்ம வந்து லேட்டன் ஹீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி Q = mL அப்படின்னு போடுவோம். இங்கே லேட்டன் ஹீட்டுங்கிறது L. ஓகேவா? இது வந்து நார்மல் ஹீட், எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு லிக்விட் ஆகுதுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஸ் வந்து வாட்டரும் ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு ஃபைனலான ஒரு மிக்சர் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணும். ஓகேவா? அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது வாட்டர் தான் இங்கே வந்து ஹாட் பாடி. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீட் லாஸ்ட் பை த, இதுக்கு என்ன ஃபார்முலா, மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி என்னது, ஹீட்டுக்கு என்னது எம்எஸ் தீட்டாவா. அப்போது எம் என்னது, இங்கே ஹாட் பாடி யார், வாட்டர். இப்போ வாட்டரோட எம் என்னது 200 கிராம். எம் 200 கிராம். வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னென்னா 1. ஓகேவா? வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டு 1. ஸோ 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீட்டாங்கிறது என்ன தான், அதாவது டெல்டா டீட்டா, அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர். அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்சருடைய ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். சரி, இங்கே 50 பெருசாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 50 மைனஸ் அந்த மிக்சருக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, அதை வந்து நான் டீன்னு எடுத்துக்கலாம். சரி, இதுதான் எம்எஸ் தீட்டா ஆஃப் த ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி. ஃபஸ்ட்டு ஐஸ் என்ன ஆகுது, 0 டிகிரி சாலிட்லேருந்து 0 டிகிரி லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. அது என்னன்னு சொல்லுவோம், லேட்டன் ஹீட். ஸோ அதுக்கான ஹீட் வந்து mL. அடுத்தது 0 டிகிரி செல்சியஸ் லிக்விட் வந்து இந்த ஃபைனல் மிக்சருக்கு வருது. இதுக்கு என்ன போட்டுக்கலாம், எம்எஸ் தீட்டா. ஓகேவா? இந்த ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் எம்எஸ் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய எம்எல், இந்த எம்எல் எவ்வளோன்னு பார்க்கலாமா. எம்மை காமனாக எடுத்துருங்க வெளியே. எல் எவ்வளோ, எல் சொல்கிறேன். அதாவது சாலிட் வந்து சாலிட் அட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் கன்வெர்டட் டு லிக்விட் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? லிக்விட் அட் 0 டிகிரி செல்சியஸ். இதுக்கான லேட்டன் ஹீட் என்னென்னா 80 கேலரி பர் கிராம். ஓகேவா? அப்போ வந்து இந்த எல்லோட வேல்யூ என்ன பண்ணணும்னா 80. சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதுனால 80. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன இருக்குது, எம்மை காமன் எடுத்துட்டா எஸ் தீட்டா இருக்குது. லிக்விட் வாட்டருக்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன சொன்னேன் 1. நெக்ஸ்ட் வந்து தீட்டா என்னது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அதாவது மிக்ஸ் பண்ணால் மிக்சருடைய டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்க போகுது. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் -0. ஓகேவா? இது ஓகே. இந்த இது ஃபுல்லாக ஓகே தானே. சரி, இப்போ வந்துட்டு இது உள்ளார கொண்டுட்டு வாங்களேன். 200 50 மைனஸ் டி. இங்கே என்ன வரும் 100. ஓகேவா? வாட்டர் எவ்வளோ இருக்குது, ஐஸ் எவ்வளோ இருக்குன்னா 100. வாட்டர் தான் போட்டாச்சு இல்லை. இப்போ 80 ப்ளஸ் டிஎஃப். ஓகே, டிஎஃப் மைனஸ் 0 வந்து டிஎஃப் தான். சரி, 100 200 கேன்சல் பண்ணால் 2 வருமா. இதை உள்ளே கொண்டுட்டு போகலாமா. 2 × 50 என்னது 100 மைனஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் டிஎஃப் இல்லைன்னா டி. ஓகே, இப்போ இந்த டி இங்கே கொண்டுட்டு போயிருங்க, 100 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 100 மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் மைனஸ் 2t என்னது 3t. அப்போது 20 இஸ் ஈக்குவல் டு 3t. அப்போ t ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 3. அப்போ 20 டிவைடட் பை 3ன்னு கொடுக்கல. சரி, டிவைட் பண்ணிக்கலாம். 20 டிவைடட் பை 3. 1 3s are 3. எத்தனை 3s are 6 3s are 18. ரிமைண்டர் 2. பாயிண்ட் வச்சா 20 ஆயிரும். 6 3s are 18. அப்படியே போயிட்டே இருக்குங்களா. அப்போ 6.66 டிகிரி செல்சியஸ். சேம் மாடல், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
140 calorie of heat is required to raise the temperature of 4 mole. Number of moles எவ்வளோ 4. Next 4 mole calorie எவ்வளோ heat எவ்வளோனா 140 calorie. Okay. Of an ideal gas at constant pressure. And இதெல்லாம் எதில் நடந்துக்கிட்டு இருக்கு constant pressure. அப்போ QPன்னு போட்டுக்கலாமா ஏன்னா at constant pressure. Okay. Next from எவ்வளோலேருந்து எவ்வளோ மாறுது டெம்பரேச்சர் 35லேருந்து 40க்கு மாறுது ஓகேவா. The amount of heat required to raise the temperature of the same gas through the same temperature எல்லாமே சேமா அந்த சேம் கேஸே தான். நெக்ஸ்ட் டெம்பரேச்சரும் சேம் ரேஞ்ச் தான். at constant volume முன்ன என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நாங்கள் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ்லேருந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறோம் 4 மோல்ஸை. அப்போ எவ்வளோ ஹீட் கொடுக்கணும்னா 140 கேலரி. அதே கான்ஸ்டன்ட் வால்யூமில் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, இப்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் இது தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. QP இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம் MS டெல்டா டீட்டான்னு படிச்சிருப்போம்ல. இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு சொன்னால் நீங்கள் அந்த எஸ்ஸை வந்து சிபின்னு மாற்றிக்கோங்க. எஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் தான், எஸ்பின்னு சொன்னாலும் சரி சிபின்னு சொன்னாலும் சரி ஓகேவா. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால MCP டெல்டா டீட்டா அப்படின்னு மாற்றிக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி QV ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுதான், இதை வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக. அப்போது QV ஈக்குவல் டு இங்கே பிக்கு இங்கே சிபி போட்டிங்களா, இங்கே MCV டெல்டா டீட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இப்போது இதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். QV கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, CV இருக்கா இல்லை, ஆனால் CP இருக்கா அதுவும் இல்லை, ஆனால் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, சிபிக்கான QP கொடுத்துருக்காங்க. அப்போ சிபி கண்டுபிடிச்சா சிபியை வச்சு CV கண்டுபிடிச்சா நம்ம வந்து இந்த QV கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. அப்போது இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னா CP மைனஸ் CV மேயர்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு CP மைனஸ் CV ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு QP எடுத்துக்கலாம். QP கொடுத்துருக்காங்கல்ல, QP நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா CP மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு CV கொண்டு வந்துட்டு அதை வச்சு QV கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ QP பை இதெல்லாம் இருக்குது, M இருக்கா இருக்குது, டெல்டா டீட்டா இருக்குது, M இல்லை இங்கே எம்முக்கு பதிலாக நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இவங்க கொடுத்துருக்கிறது M கொடுக்கல, மாஸ் கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த எம்முக்கு பதிலாக நீங்கள் என்னன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. இந்த ரிலேஷன்லேயே என்னன்னு போட்டுக்கலாம். சரி, அப்போ வந்துட்டு என்னது CP. அப்போ QP சொல்லுங்கள். QP எவ்வளோ இருக்குது 140 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 4. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் 40 minus 35 5 is equal to CP. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 5s are 20. இங்கே 20ன்னு வச்சுக்கிட்டா 140 டிவைடட் பை 20 is equal to CP. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 2 is 2 7 2s are 14. ஸோ சிபியோட வேல்யூ என்னது வந்திருக்கு 7 அப்படின்னு வந்திருக்கா. ஓகே, அப்போ சிபியோட வேல்யூ 7னா சிவியோட வேல்யூ என்னவா இருக்கும், அதுக்கு வந்து R வேணும். இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணணும். அப்போ CP வந்து 7, CV தெரியல. சரி, R என்ன சொல்லியிருக்காங்க, R வந்து 2 கேலரி பெர் கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 7 minus 2 என்னது ஈக்குவல் டு CV ஈக்குவல் டு 5. இப்போ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இதை கொண்டு வந்து CV QV ஏன்னா QV தான் கேட்டிருக்காங்க, NCV டெல்டா டீட்டா. சரி, இப்போது CV இருக்குது, N இருக்குது, டெல்டா டீட்டா இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம், Q கண்டுபிடிச்சிடலாம். N என்னது 4, டெல்டா டீட்டா அதே டிஃப்ரென்ஸ் தான். என்ன சொல்லியிருக்காங்க, டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சேம் கேஸ் த்ரூ த சேம் டெம்பரேச்சர் ரேஞ்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் டெம்பரேச்சர் ரேஞ்சுனா அப்போ 40 minus 35 5 into
CV எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5 4 5s are 20 20 5s are 100 ஸோ 100 calorie அப்போது ஆன்சர் வந்து 100 next 3 bodies of the same material and having masses m, m, 3m are at temperatures கொடுத்துட்டாங்க respectivelyனா இதுக்கு இது third oneக்கு third one ஓகேவா respectively if the bodies are brought in thermal contact the final temperature will be final temperatureக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல final temperature m1 s1 theta 1 plus m2 s2 theta 2 by m1 s1 plus m2 s2 ஓகே இதில் m1 s1 theta 1 ஆனால் வந்து சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க சேம் மெட்டீரியல்னால் என்ன சொல்லியிருக்கேன் எஸ் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான் அந்த ஃபார்முலாவில் எஸ்ஸை மட்டும் வெளியெடுத்துடலாமா அந்த m1 s1 theta 1ல் அப்போ எடுத்துட்டா எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு என்ன வரும் m1 theta 1 plus m2 theta 2 divided by m1 plus m2 அப்படின்னு வருமா இங்கே எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டா ஏன்னா எஸ் வந்து இது உள்ளே கொண்டு போய் பாருங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா வந்துடும் அப்போ எஸ் வந்து சேம்னா கேன்சல் பண்ணிடுங்க சரி இங்கே எத்தனை மாஸ் இருக்குது 3 இருக்குது அப்போ 3 டைம்ஸ் போடணும் நம்ம 2 டைம்ஸ் தான் போட்டிருக்கோம் 3 டைம் போடலாமா m1 theta 1 plus m2 theta 2 plus m3 theta 3 divided by m1 plus m2 plus m3ன்னு வரும் அப்போது m1 என்னது ஃபஸ்ட்டு மாஸு m into ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் என்னது 40 ப்ளஸ் செகண்ட் மாஸ் என்னது m செகண்ட் டெம்பரேச்சர் என்னது 50 நெக்ஸ்ட் வந்து தேர்டு மாஸு 3m ப்ளஸ் போடணும் 3m அதுக்கப்புறம் தேர்டு டெம்பரேச்சரு 60 டிவைடட் பை எல்லா மாஸையும் ஆட் பண்ணணும் அப்போ m ப்ளஸ் m ப்ளஸ் 3m ஓகே இப்போது என்ன வரும் 40 90 6 3s are 180 16 into 3 180 180 plus 90 எவ்வளோ 270 அப்போ 270 divided by 5m 270m அப்போ m கேன்சல் ஆயிரும் 270 by 5 270 divided by 5 1 5s are 5 5 5s are 25 remainder 2 அப்போ 4 5s are 20 அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன இன் டிகிரி செல்சியஸ் ஸோ 54 டிகிரி செல்சியஸ் ஆன்சர் இஸ் பி 3 liquids A, B, C of mass 400 gram, 600 gram and 800 gram are at 30 degree Celsius, 40 degree Celsius, 50 degree Celsius respectively. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினில் எடுத்து எழுதிக்கலாம் A, B, C அப்படின்னு 3 லிக்விட்ஸு எவ்வளோ கிராம் இருக்காமா A லிக்விட் வந்து 400 கிராம் B லிக்விட் வந்து 600 கிராம் C லிக்விட் வந்து 800 கிராம் ஓகேவா ஆர் அட் 30 டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட்டு B வந்து 40 டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட்டு 50 டிகிரி செல்சியஸ் இங்கே வந்துட்டு ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரெஸ்பெக்டிவ்லினா இது ஃபஸ்ட்டு ஒன்னுக்கானது செகண்ட் ஒன்னுக்கானது தேர்ட் ஒன்னுக்கானதுன்னு அர்த்தம் ஓகேவா சரி இதை எடுத்து எழுதியாச்சு இப்போது வென் ஏ அண்ட் பி ஆர் மிக்ஸ்டு அவங்க சொல்ல டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க வென் ஏ அண்ட் பி ஆர் மிக்ஸ்டு த ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் 36 டிகிரி செல்சியஸ் ஓகேவா வென் பி அண்ட் சி ஆர் மிக்ஸ்டு த ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் 44 degree Celsius ratio of specific heat capacities of அதாவது ரேஷியோனா நம்ம வந்துட்டு SA is to டிவைட் பண்ணுவோம்ல அந்த ஃபார்மேட் SB is to SC இது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுதான் கொஷினு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸ்டு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டா ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு m1 s1 தீட்டா 1 ப்ளஸ் m2 s2 தீட்டா 2 டிவைடட் பை m1 s1 ப்ளஸ் m2 s2 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் பிரச்சனையே இல்லை நம்ம பாட்டுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடுங்க அதாவது ஹீட் லாஸ்ட் பை த hot body
இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி. சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? இதில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஏ வந்து 30 இருக்குது. அப்போ இதுதான் ஹாட் பாடி, இது கோல்டு பாடி. சரி, இப்போ ஏக்கு போடலாம். ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி. இப்போது MASA theta A delta theta A is equal to MB SB and delta theta B. ஓகே, MA என்னது 400, SA தெரியல. நெக்ஸ்ட்டு டீட்டா டெல்டா டீட்டா ஏ, அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் இருக்கும். டெல்டா டீட்டானா டிஃப்ரென்ஸ். ஃபைனலாக அந்த மிக்சருடைய டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதுக்கும் இதனுடைய ஏவோடைய டெம்பரேச்சருக்குமான மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ரெண்டையும். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 36 மைனஸ் 30 என்னது 6. அப்போ இங்கே 6ன்னு போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு MB என்னது 600 இன்ட்டு SB தெரியல. நெக்ஸ்ட்டு டெல்டா டீட்டா பி 40 மைனஸ் 36. ஓகேவா, இங்கே வந்து மைனஸ் சைன்லாம் மேட்ரு இல்லை, ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணணும், எவ்வளோ வேரியேஷன் இருக்குதுன்னு காட்டணும். அப்போ 40 மைனஸ் 36 வந்து 4. அப்போ அந்த 4 போட்டுக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு 0 0, இங்கே 0 0 கேன்சல், இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது கேன்சல், இங்கே 4 இருக்குது 4 இருக்குது கேன்சல். அப்போது SA ஈக்குவல் டு SB. ஓகே, இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3க்குமான ரிலேஷன் கேட்குறாங்க. சரி, இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோமா? இப்போ இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் யார் ஹாட் பாடி, யார் கோல்டு பாடி? இவங்க ஹாட் பாடி, இவங்க கோல்டு பாடியா? சரி, இப்போ இவங்களுக்கு போடுவோம் MS டெல்டா டீட்டா. M என்னது 600, S என்னது தெரியல, S ஆஃப் B. நெக்ஸ்ட்டு டெல்டா டீட்டா, இவங்க வந்துட்டு 44க்கு போயிருக்காங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? 40க்கும் 44க்கும் 4 இஸ் ஈக்குவல் டு M என்னது? இவங்க தான் வந்து ஹாட் பாடியா? ஸோ ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி 800. M 800, S தெரியல, ஸோ S ஆஃப் C இன்ட்டு டெல்டா டீட்டா 50 44, டிஃப்ரென்ஸ் என்ன 6. அப்போ 6 போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? என்ன கேன்சல் ஆகும்? இது 100ன்னு வரும், 100 6R, இது 1 6Rன்னு வருமா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே எடுத்து எழுதிப்போம். 100 இன்ட்டு SB இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 800ன்னா கேன்சல் ஆகல, இன்ட்டு SC. அவ்வளோதான். சரி, இப்போ வந்துட்டு 1 4s are 4, 2 4s are 8, 0. சரி, இங்கே இருக்க 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ SB இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் SC. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன? SA ஈக்குவல் டு SB. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச ரிலேஷன் SA ஈக்குவல் டு SB. இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? SA இஸ் டு SB இஸ் டு SC தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கேட்குறேன், இதுக்கு சொல்லுங்கள். SAவும் SBயும் ஈக்குவல். SB வந்து 2 டைம்ஸ் ஆஃப் SCனா SB பெருசா SC பெருசா? அதாவது இது 2 டைம்ஸ் ஆஃப் SC உள்ளடக்குனுச்சு. ஒரு 2 பாலை உள்ளடக்குனது, இந்த 2 கை சேர்ந்தது வந்து Bன்னு வச்சுக்கோங்க. ஆனால் Cங்கிறது என்னது? இது C, இது C, 2 C சேர்ந்தா B. அப்போ B பெருசா C பெருசா? B தானே பெருசு. சரி, அப்போது SA SB SCக்கான ரேஷியோ SA இஸ் டு SB, SB இஸ் டு SC இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இது வந்து 2 மடங்கு இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே ஆன்சரில் வந்து பாருங்கள் இல்லைனா, அதாவது இது ஏக்கானது SA, இது SB, இது SC. இங்கே பாருங்கள், ஏவும் பியும் சமமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போயே இதெல்லாம் லாக் ஆயிடுச்சு. என்னது? ஏவும் பியும் சமமாகவே இல்லை. நம்மளுக்கு ஆன்சர் வந்து SA ஈக்குவல் டு SB. ஆனால் இங்கே பாருங்கள், ஏபி சமமாக இருக்கா? இல்லை. அப்படி ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை பார்த்தீங்கனாலே டைம் உங்களுக்கு கன்சியூமிங் தான். இப்போ வந்து இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? SC வந்து கம்மியாக இருக்குது, 2 மடங்கு வந்து SB அதிகமாகவும், SC வந்து அதில் பாதியும் தான் இருக்குது. அப்போ இங்கே வாங்க, AB ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி SBயை விட SC எப்படி இருக்குது? அதில் பாதி இருக்குது. ஸோ 2:2:1. ஓகே, தேங்க்யூ.